நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 12:53 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:45 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று அதிகாலை 1:45 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:04 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:45 வரை மூலம், பின்பு போராடம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு எடுத்த முடிவுகளை வெற்றி இருக்குங்க. கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். அனைத்து பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். பயப்பட வேண்டாம். செயல்களில் உற்சாகம் மிகுந்து காணப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அவ்வப்போது பய உணர்வு இருக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. தடைகளை உடைய தெரிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபப்பட வேண்டாம். மன சஞ்சலம் இருப்பது கண்டிப்பாக மாறும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. என்று நீங்க உயர்மட்ட அதிகாரியின் நட்பு கிடைக்க கொடுங்க. பெண்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. பெண்களுக்கென்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் இருக்கும். விருப்பங்கள் கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த கால சிரமம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பேச்சின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தெய்வீக நம்பிக்கை கண்டிப்பாக கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். சுமூகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. மனம் கண்டிப்பாக நிம்மதி அடைய கொடுங்க. பரணி. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்ய முடியும். காரியங்களும் சூடு பிடிக்க தொடங்கும். உற்சாகமுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் உங்களுக்கு வளர்ச்சி சீராக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. பகை உணர்வுகள் இல்லாமல் இருப்பது நல்லது. இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கிருத்திகை. மிகவும் சுவாரஸ்யமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். கடந்த காலத்தை பற்றி பிறரிடம் விமர்சனம் செய்ய வேண்டாம். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிடிக்கக்கூடும். உற்சாகமுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகளில் ஏற்பட்ட தடை விலகி செல்ல கொடுங்க. என்று நீங்க தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். பேச்சில் மற்றும் நிதானத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இலக்கு நிறைவேற உங்களுக்கு கால அவகாசம் பிடிக்க கொடுங்க. பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வருமானம் வழக்கம் போல் இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். இன்று திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். மனம் உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். இன்று எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக சரியான நேரத்தில் காப்பாற்றி அனைவரின் ஆதரவையும் பெறுவீர்கள்.
தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியுங்க. போட்டிகளை சமாளித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்ற ரிஷப ராசினியர்களுக்கு பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். வராமல் இருந்த பணமும் வரக்கூடுங்க. நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க. நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ரோகிணி. பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது மிக சிறப்பு. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று நீங்க வீண் விவாதங்களை மட்டும் தயிட வேண்டாம். மிருக சிரிச்சும் வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடுங்க. வாழ்க்கையில நீங்க கடினப்பட்டது சிரமப்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடும். இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து கொள்வீர்கள். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக பண வரவு தேவைப்பட கொடுங்க. நிலவு பணம் விடாமுயற்சியால் கிடைக்கும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியுங்க. தாமதமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வேலை பளு அதிகரிப்பதினால் அதிக நேரம் ஒழிக்க வேண்டியிருக்கும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிறு தடைகளுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்கள் படிப்பில் மட்டுமே முழு அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படித்தால் முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சிந்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று எடுக்க முடிவுகளை நல்ல விதமாக எடுப்பீர்கள். சந்தர்ப்பங்களை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கை கொடுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். நிலவிய பணம் விடாமுயற்சியால் வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தயவு செய்து பயம் வேண்டாம். திருவாதிரை. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகுங்க. முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிலவிய பணம் கண்டிப்பாக சீராக வரக்கூடும். சிறு சிறு தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெற முடியும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. தகுதியானவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையுடன் காணப்படுவார்கள். நிலவிய பணம் வசூலாகும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். புனர்பூசம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எடுத்த முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும்.
இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். உங்களை சுற்றி இருப்பவரை உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கூட இருப்பவரை நீங்க கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கம் இருக்க கொடுங்க. உடைய தகுதி திறமையை நீங்கள் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பரிடம் பேசும்போது வீண் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவு தீர்வு கிடைக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். எது நிச்சயம் போட்டாவது வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உடைய பொருளாதார நிலை சீராக இருக்குங்க. ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாம் சரியாகும். கடன் பிரச்சனைகளுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது மிக நல்லது. பெண்கள் சற்று யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். குழப்பம் வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். என்று மாணவர்கள் குழப்பம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இன்று நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாராள அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தட்டி கொடுத்து விலை வாங்குவீர்கள். இன்று உங்களுடைய தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. பூசம். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். தேவைகள் ஓரளவே பூர்த்தியாகும். நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தால் கண்டிப்பாக மாறுங்க. குடும்ப தேவைகள் கண்டிப்பாக மாறும். தேவைகள் பூர்த்தியாகும். பயப்பட வேண்டாம். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எது நிச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகள் சற்றே குறைந்து விடக்கூடும். இன்று நீங்க கூடுமான வரை பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகத்தான செயல்பாடுகளை செய்து பாராட்டுகளை பெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும். கவனமுடன் பேசினால் மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சிரமங்களை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக இருக்கும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். தொழில் போட்டிகள் உண்டானாலும் சரி செய்து கொள்ள முடியுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். உற்றார் உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். மனசுக்குள் ஒருவது மகிழ்ச்சி கொடுங்க. கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்கின்றது. தொழில் வியாபாரத்தில் போட்டிகளும் இருக்க கொடுங்க. எதிர்பாராத மேன்மைகளும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. என்று நீங்க யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். மன பதட்டம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை நெருக்கடி இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். முடிவில் தெளிவு வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவருக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். என்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியும். பூரம். மனம் சந்தோஷம் அடையக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். கொடுத்த வாக்குறுதலை காப்பாற்றி விடுவீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத மேன்மைகள் உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு தாமதம் ஏற்படுத்திய பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். உத்திரம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் போட்டிகளும் விலகி செல்ல கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் செல்லும்போது மித வேகத்துடன் சென்று வர பாருங்கள், அது போதுங்க. கன்னி ராசினியர்கள் இந்த அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்குங்க. இயன்ற அளவில் அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தொழில் நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். தொழிலுக்காக புதிய கூட்டாளிகள் கிடைக்க கொடுங்க. அனைவரும் அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அபிவிருத்தியும் பெருக்கிக் கொள்ள முடியும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் சற்று தள்ளி வைப்பது நல்லது. சிலருக்கு நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். வீடு மனை வண்டி வாகனம் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வீண் செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பெண்களுக்கென்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கல்வியில் சாதிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க வீண் விவகாரங்கள் மட்டும் தேட வேண்டாம். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொட்ட குறை வெட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க அனைவரும் அனுசரித்து சென்றால் எதில் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். அஸ்தம். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். அறப்பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு திருமண சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். முடிவுல மட்டும் நீங்க தெளிவாக எடுக்க வேண்டும். சித்திரை. பண வரவு வந்து கொண்டிருக்குங்க. உடல்நலனில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முடிவுல லாபகமாக இருப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் நன்மை நடக்கக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியும். அது மட்டுமில்லை, இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரிடமும் இயல்புடன் தான் பழகுவீர்கள். நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபார நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். திறமையின் அடிப்படையில் தான் வெற்றி பெறுவீர்கள்.
கையில் இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். மனக்குறை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். இன்று உங்களுக்கு சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்குங்க. குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்படவும் வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சுலபமான கல்வி கண்டிப்பாக அமையும். என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் கரும் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்க ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். சிறந்த செயல்பாடுகள் மூலம் முன்னேற்றம் இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். அனைவரிடமும் சிரித்து பேசி பழகுவீர்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தொழில் கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கக்கூடும். பண வரவு சீராக உயர்ந்து கொண்டிருக்கும். சுவாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. வாழ்க்கை தரமும் இன்று மேலோக்கி விடக்கூடுங்க. வெளியூர் பயணங்கள் இன்று தித்திக்கும் வகையில் அமைந்து விடக்கூடும். நல்லதொரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று நீங்க அனைவரின் ஆதரவையும் பெரும் நாள் என்று சொல்ல முடியும். விசாகம். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல அனுகூலமான சூழல் வெளிப்பட கொடுங்க. குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கடன் வாங்குவது கொடுக்குவது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்க வீணான பிரச்சனைகள் மட்டும் செல்ல வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்கள் செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தொழில் நெருக்கடிகளை எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். வீணான விஷயங்களை தலையிடாதீர்கள். இடையூறு செய்பவர்கள் இன்று விலகி செல்ல கொடுங்க. மிதமான பண வரவுதான் கிடைக்கக்கூடும். பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் நடக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெரிய முதலீடுகளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செல்லப்பட்டால் வெற்றி இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். நேர்மையுடன் காணப்படுவீர்கள். என்று பெண்கள் மதிப்புமிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியுங்க. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். வெற்றி வகை கண்டிப்பாக சூடுவீர்கள். காதலில் கண்டிப்பாக திருப்பங்கள் இருக்கும். விருப்பங்கள் கூடும். காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். காரியங்கள் சுறுசுறுப்பு அடையக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்கள் இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்க கொடுங்க. வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்து பேசுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். என்று உங்களுக்கு முயற்சிகள் ஓரளவு பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பேச்சில் இனிமை மிகுந்து காணப்பட கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நல்லது கெட்டதுகளை ஈடுபடுவீர்கள். ட்ரேடிங் போன்ற துறைகளில் உள்ளவருக்கு லாபம் கிடைக்குங்க. கமிஷன் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். கேட்டை. எதிர்கால ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். மிதமான பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க.
விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. இன்று நல்லதொரு பழக்க வழக்கங்களால் நல்லதொரு அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று நீங்க ஏதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. தனுசு ராசினியர்கள் முன்கோபத்தை மட்டும் காட்ட வேண்டாம். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட செயல்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக்கூடும். சோதனையான காலங்களை கண்டிப்பாக சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடுங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைய முடியாது. அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். இன்று உங்களுக்கு எதிர்கால நலனில் முக்கிய முடிவுகள் கண்டிப்பாக அமைக்கப்படக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரப்பட வேண்டாம். இன்று பெண்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. பெண்களுக்கு இன்று மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபட வேண்டும். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று நீங்க முழுமையான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்க கொடுங்க. திட்டமிட்ட செயல்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை இன்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. தன வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளை முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராடும் இந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட செயல்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தாராள பணவரவு இருந்து கொண்டிருக்கும். குடும்பம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. உத்திராடம் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகுங்க. அடுத்தவுடன் விவாதம் பேச வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள், இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை கொண்டு இருப்பது மிக சிறப்பு. அடுத்தவிடம் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க சிரமம் இல்லாமல் வழிநடத்தி செல்வீர்கள். சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்வீர்கள். அதிகம் பேச வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். விட்டு கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது வரைக்கும் பொறுமை வேண்டுங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள்.
மாணவருக்கு இன்று கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற விமர்சனை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்ட கொடுங்க. சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் நலமும் இன்று சீராக இருக்கக்கூடும். குடும்ப பெரியவரை மதிப்பு நடப்பீர்கள். பண வரவுக்கு வழி உண்டாக கொடுங்க. இன்று வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னெடுத்து கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. சக நண்பர்கள் ஆதரவு ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. அவிட்டும் இந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குடும்ப நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிறர் குடும்ப விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். பஞ்சாயத்துகள் எதுவும் செய்ய வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கோபப்படாமல் கேட்டுக்கொள்ளுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். இந்த நாள் நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நிலவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தின் தேவைகளை குறை வேண்டி நிறைவேற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்லக்கூடும். கும்ப ராசினருக்கு லாபம் குறைவிருக்காது. கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு அபிவிருத்தி குறைந்து விடக்கூடுங்க. இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். மேன்மையான சூழல் வெளிப்படக்கூடும். சந்தோஷ எண்ணங்கள் இருக்கக்கூடுங்க. எதை நினைத்தும் இன்று நீங்க பயப்பட வேண்டாம். பெண்கள் மிகவும் சுவாரஸ்யமாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக்கக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயம் வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக வழிநடத்த முடியுங்க. என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அது மட்டுமில்லை, பாடங்களை முழுமையாக கற்றுக்கொள்வீர்கள். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்க கொடுத்த வேலைகளை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபாரம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். பணம் வரக்கூடிய வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபார போட்டிகள் விலகி செல்லக்கூடுங்க. என்று நீங்க ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். போராட்டாத்தி. இந்த திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. என்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மகத்துவமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். மீனம் ராசினியர்கள்.
இன்று எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பிறரிடம் வீண் வாக்குவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சராசரி அளவில் பணவரவு இருக்கக்கூடுங்க. வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று ஏழ்மையாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று முயற்சியின் மூலம் கண்டிப்பாக வெற்றியும் இருக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபித்து மட்டும் கொள்ள வேண்டாம். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நியாயமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது மிகவும் உத்தமம். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடல்நல குறைவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அதன் காரணமாக அடிக்கடி விடுபெடுக்க வேண்டிய சூழலும் இருக்கக்கூடுங்க. மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. நல்ல திட்டங்கள் செயல்கள் மூலம் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் இன்று அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடும். கடன் உதவிகள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மாற்றங்களை ஓரளவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. விட்டு கொடுத்து சென்றால் காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சக மாணவர்களை புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக எல்லோருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்ற விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க நல்ல நாளாக இருக்க கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோகும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். உத்தியோக மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்ல சிந்தனைகள் வெளிப்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று நீங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. ரேவதி மனம் எதிலும் மகிழ்ச்சி அடையக்கூடும். நேர்மையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கக்கூடும். மனம் தளராமல் இன்று நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். விவேகமுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத சில திருப்பங்களும் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. இன்று நீங்க அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.